ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், ஃபர்ஸ்ட் பாருங்க முற்பகுதி, அதாவது தனுசு வீடு உங்களுக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல சுக்கிரன் மட்டும் அமர்றான். சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சிம்மம் உங்களோட ராசி அதிபன் யாரு? சூரிய பகவான். சூரியன் பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னா பக்க கிரகம். ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியர். அசுரகுரு சுக்கராச்சாரியார் இந்த அமிர்தம் உண்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சூரியனும் சந்திரனும் தான் பாத்தீங்கன்னா அந்த ராவுக்கு எதுவா இப்ப பிரிஞ்சிருக்கால ஒரு ராட்சஸ், அவனை காமிச்சு கொடுத்தவங்க. அதனால சுக்கராச்சாரியருக்கு சூரியன் பகை கிரகம். ஓகேங்களா? அப்போ பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா 3 மற்றும் 10 பாவத்துக்கு அதிபன். அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபன். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம். இவன் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல உட்கார்றான். பொதுவா பகை கிரகமா இருந்தாலும் அவன் உட்கார்ற பாவம் என்ன அப்படின்னா 5ஆம் பாவம். இது வரைக்கும் நீங்க எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பொதுவா சுபர்கள் உட்கார்றான், குரு உட்கார்ந்தாலும் சரி, சுக்கிரன் உட்கார்ந்தாலும் சரி, அந்த அத்துணை நல்ல கர்மாக்களையும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப என்னென்ன மாதிரி நல்ல கர்மாக்களை அனுபவிப்பீங்க? விஷயம், சிம்மம்மா படிச்சுடுவீங்க. ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களா சூப்பரா படிச்சுடுவீங்க. படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா? ஆப்வியஸ்லி சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. என்ன இருந்தாலும் படிச்சுடுவீங்க, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு காதல் வரும். காதல் வரதும் நீங்க பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அந்த காதலிக்கிற பொண்ணு முன்னாடியாவது நம்ம படிச்சு நல்ல மார்க் எடுத்துடணும் அப்படின்னு தோணும். காதலிக்கிற பையன் முன்னாடியாவது நம்ம படிச்சு கௌரவமா பாஸ் ஆயிடணும் அப்படின்னு தோணும். அப்ப சில சமயம் பாருங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாததா இருந்தாலும் நல்லது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், கரை நல்லது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கரை நல்லது அப்படின்ற மாதிரி இந்த காலத்துல காதல் வந்தாலும் நல்லது, பெருசா கவலைப்படாதீங்க. அது நம்ம நெகட்டிவா நினைக்கிற நிறைய விஷயமே நம்மளுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஐயோ அந்த பிள்ளை நல்லா படிக்கும், பாஸ் பண்ணிடும். எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தானே, என்ன பண்ணாலும் பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணாலும் பொம்பளை பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க தான் ஃபெயில் ஆயிடுவாங்க இல்லைங்களா. அது ஒரு தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்திலயும் இந்த பையன் இப்போ ஒரு சிம்ம ராசி பையன் லவ் பண்றா அப்படின்னா அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், எது இருந்தாலும் அவனும் பாஸ் பண்ணிட்டான், அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த 5ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்தா நிறைய வயசு பிள்ளைங்களுக்கு லவ் அப்படின்றது சாலிடா வரும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் க்ரஷ் வரும். சும்மா மெசேஜ் பண்றது பண்ணின்னு போட்டோ விட்டுருங்க, வாழ்க்கையை வாழட்டும், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய லெவல்ல போய் பிள்ளைங்க கெடாத மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு பாருங்க, நம்ம அட்வைஸ் பண்ண பிடிக்கிறதே இல்லை.
ரமணா படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னா பிடிக்கிறதே இல்லை. அதுவும் பெற்றவங்க அட்வைஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பெரிய வில்லி மாதிரியே தெரியிறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ அட்வைஸ் பண்ணாதீங்க, நல்லபடியாக சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இது இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் இஷ்டம். நீ அதுக்கு மேலே நீ பெரிய புத்திசாலி, எனக்கெல்லாம் பெருசாக ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது. ஏன்னா நாங்களாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், நீ எல்லாம் பெரிய கான்வென்ட்டில் படிக்கிற, உன்ன மாதிரி திறமை உலகத்திலே யாரோ இல்லை, நீ பார்த்து எது நல்லதோ நீ செய், இப்படின்ற மாதிரி நம்ம பேசினா மட்டும்தான் பிள்ளைங்க நம்ம கூடவே இருப்பாங்க. இப்போ ஏன்னா கலாச்சாரம் ரொம்ப மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களோட தைரியம் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஏதாவது என்ன இது லவ் பண்ணி தெரியுறியா அப்படின்னா, ஆமாம் லவ் பண்ணுறேன், என்ன இப்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டாம். இலைமறைவு காய்மறைவாக நம்ம நடந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க அது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒரு மத்தியம வயசு சிம்மம், எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னா, நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகிறதுனால நம்ம தொழிலில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காமிப்போம். அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ட்னால நான் தொழிலை முன்னேற்றி கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. நான் செய்யக்கூடிய தொழில் அது வந்து பாருங்க நல்ல டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு அமைப்பு, அதில் பெருத்த லாபம் வருது அப்படின்ற அமைப்பு. அந்த பர்டிகுலராக இந்த சுக்கிரனும் புதனும் இணையும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது முற்பகுதியிலே இப்படி ஒரு அமைப்பு அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு சொன்னீங்க, நான் வந்து ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன், உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா, உங்களோட சக ஊழியர்கள் பெண்கள், உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க பெண்கள், பெண்களால் ஆதாயம் அப்படின்றது ஒன்று உண்டுங்க. இது சுக்கிரன் மட்டும் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரிங்க, பின்னாடி வந்து புதனும் இணைஞ்சிடுறாரு. புதனும் சுக்கிரனும் இணைவு, இது வந்து பாருங்க 5ஆம் பாவத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமான கிரகம் புதன். சூரியனுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கோ அதே அளவு ஆற்றல் புதனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 11க்கு அதிபன். தனாதிபதியும் அவன் தான், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், லாபஸ்தானாதிபதியும் அவன் தான். அப்போ என்ன பண்ணுவான், பயங்கரமாக பேசக்கூடிய திறமையை கொடுத்துரும். சிம்மத்துக்கு பேசவா சொல்லி தரணும், நாங்கள்லாம் ராஜா மாதிரிங்க. சிம்பிளே பார்த்தீங்கன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா மாதிரி, சிம்மம் வீட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க டாமினேட்டாக தெரிவாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணாதிசயங்கள் இன்பில்ட்டாகவே உண்டு. நம்ம ஒரு ஒரு 15 பேர் இல்லைங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கூட நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இது சிம்மமாக இருக்கலாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபமாக இருக்கலாம், இவங்க மிதுனமாக இருக்கலாம், எப்படின்ற மாதிரி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அந்த அனலைசேஷனில் தான் இருப்போம். இருந்தாலும் எதை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர்ஸ், இதெல்லாம் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு டாக்ஃபுல்லாலாம் பேச தெரியாது, நடிக்க தெரியாது, சாதுரியமாலாம் பேச தெரியாது. எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 10, அதுதான் சிம்மம், துலாம், விருச்சிகம், மேஷம் அதெல்லாம் சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேடர் வந்து சிம்மத்துக்கு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, வாழைப்பழத்தில் ஊசியேற்றா மாதிரி பேசுவீங்க. இதுவும் நமக்கு தெரியுமா, இப்படி ஒரு வித்தையும் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நீங்களே இப்போ தான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி புதன், வாக்குஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேசியே அந்த சொத்து பத்து வீடு வாசல்லாம் வாங்கிடுவீங்க. பேசியே வாங்குறது அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. இந்த காலகட்டம் போய் அப்பா அம்மாவை பார்க்குறது, பேசுறது, லவ் மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், நம்ம வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம், 10 வருஷம் ஆயிருந்துருக்கலாம், 15 வருஷம் ஆயிருந்துருக்கலாம். இப்போ நம்ம குழந்தையோட வீட்டுக்கு போகிறது, ஒரு 4 முறை வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொத்து பத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சொத்து பத்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு, நீங்கள் போகலனாலும் அது வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, அது கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் சும்மா வந்துருச்சா? இல்லை, உங்களோட உழைப்பும் அங்கே இருக்குது, உங்களோட அதிபுத்திசாலித்தனமும் அங்கே இருக்குது. இந்த காலகட்டம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பிஸ்னஸில் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நம்மளோட நெய்பர்ஸோட டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நம்ம குடும்பத்தில் சில பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டாக்டிக்ஸ் யாரையும் கெடுக்கிறதுக்கு இல்லைங்க, என்னன்னா உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். டாக்டிக்ஸே தெரியாது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம். ஆனால் இந்த காலகட்டம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது, இதை மகாலட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க, செய்யறதுனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து கைக்கு வர்றது, கோர்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஜட்மெண்ட் ஃபேவராக வர்றது. இல்லைங்க கோர்ட்டில் இருக்குது, நான் இப்போ என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 4 மத்தியஸ்தர்களை வச்சு தாராளமாக செட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆக சிம்மம் இந்த ஒரு லக்ஷ்மி நாராயணத்து யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயத்த இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள்.